இருக்கக்கூடிய பகுதிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்த கூட்டம், அதாவது நொடிக்கு நொடி சேரும் கூட்டம். அதுவும் அதுல இது இப்போ தற்போது பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் ஏராளமான பெண்களும் ஆண்களுமாக இளைஞர்கள் அதிக அளவில் பங்கேற்கக்கூடிய இந்த கூட்டம் என்பது இந்த சாலையின் இறுதி என்பதே தெரியாத அளவிற்கு கூடியிருக்கிறது. அது எதற்களவு எந்த அளவு பலம் என்றால், காலையிலிருந்து தற்பொழுது வரை பல நேரங்களில் இடையிடையே மழை பெய்கிறது. ஆனால் அந்த மழையும் பொருட்படுத்தாது ஏராளமான பெண்கள், குழந்தைகள், அதுவும் கை குழந்தைகளோடு வந்திருக்கக்கூடிய பெண்மணிகள் கூட இங்கே ஏராளமானோர் சேர்ந்திருக்கின்றனர். இவர்களை பொறுத்த வரைக்கும் ஜல்லிக்கட்டு என்ற ஒற்றை கோரிக்கைக்காகத்தான் இவ்வளவு பெண்கள், இவ்வளவு இளைஞர்கள் போராடி வருகிறார்கள், ஒற்றை கோஷத்தை எழுப்பி வருகிறார்கள். எங்கு பார்த்தாலும் இந்த உற்சாகம் ததும்பாத ஒரு முகங்களை பார்க்க முடியாது, உற்சாகம் ததும்புடைய முகங்களை பார்க்க முடிகிறது. அதுவும் சிறு சிறு குழுக்களாக இருந்து கொண்டு அவர்கள் மற்றவர்களை உற்சாகப்படுத்தி வருகிறார்கள். அதுவும் தொடர்ச்சியாக இந்த முழக்கங்கள் எழுப்பி வருகிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் அதிகம் இந்த ஜல்லிக்கட்டுக்கான கோரிக்கையை, இந்த போராட்டம் குறித்து பகிர வந்திருக்கார்கள். அவரோட குறித்து பேசலாம். சொல்லுங்கம்மா, இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை எப்படி பாக்குறீங்க? நீங்க யார் கூட வந்திருக்கீங்க? நான் எங்க அம்மா கூட என் ஃபேமிலியோட வந்திருக்கேன். எங்க ஜல்லிக்கட்டு எங்களோட பாரம்பரிய விளையாட்டு, இதை யாராலையும் தடுக்க முடியாது. நாங்க பாரம்பரியமா விளையாண்டுட்டு வரோம். இதை திடீர்னு தடுக்கிறது, இதை பீட்டான்ற எங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். எங்களுக்கு மெயினா இதுதான், ஜல்லிக்கட்டு வேணும், எங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடந்தே ஆகணும். எங்களுக்கு அதிகமா குழந்தைகள் வந்திருக்காங்க, இதை எப்படி பாக்குறீங்க? நீங்க எப்படி குழந்தைகளை கூட்டுறதுல உங்களுக்கு சிரமம் இல்லையா? கண்டிப்பா சிரமம் கிடையாது. நாங்க தமிழங்க, எங்க தமிழர்களுக்குரிய அடையாளங்களை நாங்க நிரூபிச்சே ஆகணும். இவ்வளவு நாள் தமிழர்கள் சொன்னா எவ்வளவு கொட்டினாலும் குனிவோம்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இனிமே நாங்க குனிய மாட்டோம். பாத்தீங்கல்ல, உலகம் ஃபுல்லா இன்னைக்கு தமிழர்களை திரும்பி பார்க்க வச்சிருக்கு. ஏராளமான குழந்தைகள் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட கேட்கலாம், நீங்க என்ன காரணத்தை முன்னிட்டு இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க? சிறுமிகள் வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன தெரியும்? இந்த ஜல்லிக்கட்டு ஏற்கனவே பாத்திருக்கீங்களா? இந்த போராட்டம் உங்களுக்கு எப்படி பார்க்கும்போது எப்படி தெரியுது? அதாவது இந்த சின்ன பிள்ளை என்ன பேசணும்னு நினைப்பீங்க, இந்த சின்ன பிள்ளை ரத்தத்திலையும் தமிழ் ரத்தம் கொந்தளிச்சிட்டு இருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற எல்லா அண்ணன்களுக்கும் நான் சல்யூட் பண்றேன். ஒவ்வொரு இதுக்கும் எல்லா விஷயத்துக்குமே சப்போர்ட் பண்ணி எங்களை சிஸ்டர்னு சொல்லி எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்றாங்க. சரியா? இங்க அலங்காநல்லூர்ல தடுத்தா அவ்வளவுதான், எல்லாம் தடை செஞ்சாச்சுன்னு அரெஸ்ட் பண்ணீங்க. அங்க க்ளோஸ் பண்ணனால உலகம் முழுக்க இன்னைக்கு சேர்ந்துச்சா கூட்டம்? இது தானா சேர்ந்த கூட்டம். சரியா? பெண்கள் அதிகம் சேர்ந்திருக்கீங்க, அதுவும் இந்த ஃபேஸ்புக், இந்த இணையதள வாயில சேர்ந்திருக்குன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருந்துச்சு? இங்க இந்த போராட்டம் உங்களுக்கு எப்படி இருக்கு? இந்த நடக்கும் இங்க மக்கள்லாம் கூடி இருக்காங்க. இதுக்கு முதல் காரணம் ஜல்லிக்கட்டு நடக்கணும்ட்டு. வீ நீட் ஜல்லிக்கட்டு. வாடிவாசல் திறக்கும் வரை வீடி வாசல் செல்ல மாட்டோம் என்று பெண்கள் அதிக அளவு கலந்திருக்காங்க. இந்த போராட்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி என்பது பெண்கள் சக்தி என்று சொல்லலாம். அந்த பெண்கள்கிட்ட கேட்கலாம், எப்படி உங்களுக்கு இந்த ஒருங்கிணைப்பு சாத்தியமாச்சு? இதுக்கு அந்த முகப்புத்தகங்கிறது இந்த அளவுக்கு பலம்னா அது எப்படி? அதாவது இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருக்க நட்பு கோரிக்கைக்கும் எவ்வளவு கூடி இருக்கு, உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? ஃபர்ஸ்ட் நாங்க புதிய தலைமுறைக்கு நன்றி சொல்றோம். ஃபுல் டெலிகாஸ்ட் காமிக்கிறீங்க, அதுக்காக ஒரு பெரிய நன்றி. நாங்க எப்படி சேர்ந்திருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா ஃபேஸ்புக்னால தான், வேற யாரும் இல்ல. அதை ஆர்கனைஸ் பண்ண கண்டிப்பா அந்த அண்ணன் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். கொட்ட குனிஞ்சிட்டே இருப்பான்னு நினைச்சிட்டாங்களா தமிழர்கள்? அதான் அன்னைக்கே சொல்லியிருக்காங்க, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. இன்னைக்கு நின்னுட்டோம்ல. பெண்கள் அதிகம் வந்திருக்கீங்க, அதே போல இளைஞர்கள் அதிகமாக வந்திருக்காங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கு? இரவு நேரங்களில் இங்க தங்கி இருக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கு? உங்க குடும்பங்களை எந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு?